ஸ்ரீதேவி ராதிகாவுடன் ரஜினிகாந்த் செய்த கலாட்டா. 80s டைம்ல ரிலீஸ் ஆன பெரும்பாலான படங்கள் தியேட்டர்ல வெள்ளி விழா கொண்டாடும். அதிலும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படங்கள்னா சொல்லவே வேண்டாம். அந்த வகையில 1982ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டபுள் ஆக்ஷன்ல ஸ்ரீதேவி ராதிகா ஒன்னா சேர்ந்து நடிச்சு கிராண்ட் சக்சஸ் ஆன படம் தான் போக்கிரி ராஜா. அந்த படம் டைம்ல நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பத்தி ராதிகா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணாங்க. அவங்க பேசும்போது, போக்கிரி ராஜா படத்துல நான் ரஜினி மற்றும் ஸ்ரீதேவியோட சேர்ந்து நடிச்சேன். அப்ப சில சமயங்கள்ல ஷூட்டிங் முடிய மிட் நைட் 2 அல்லது 3 ஆகிடும். அப்போ 3 பேருமே அவங்கவுங்க கார்ல யார் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போறதுன்னு ரேஸ் வச்சுப்போம். அதே மாதிரி ரஜினி எப்போதும் பாம்பை கையில எடுத்து கலாட்டா பண்ணுவாரு. நான் திபு திபுன்னு தப்பிச்சு அங்கிருந்து ஓடிடுவேன். ஆனா ஸ்ரீதேவியோ மம்மி மம்மின்னு அழுதபடியே அங்கேயே நிப்பாங்கன்னு ஃபன் மொமெண்ட்டை ஷேர் பண்ணாங்க ராதிகா. தன்னோட பல படங்கள்ல ஒன்னா நடிச்ச ஸ்ரீதேவியை ஒன் சைடா லவ் பண்ண ரஜினிகாந்த் அதை சொல்ல அவங்க வீட்டுக்கு போன போது கரண்ட் கட் ஆனதால அபசகுணமா நினைச்சு ரஜினிகாந்த் திரும்பி வந்ததா மறைந்த டைரக்டர் பாலச்சந்தர் ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணது குறிப்பிடத்தக்கது.